10 இலை எடுத்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா வெத்தலைப்பாக்கு இப்படி மடிக்கிற மாதிரி மடிச்சு நல்லா வச்சு காலையில சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். வெறும் வயித்துல சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அல்சர் இருந்தா சாப்பிட்ட பின்னாடி இது காலை மாலை பைல்ஸ் உள்ளவங்க ஒரு 7 நாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பைல்ஸ் நல்லா குறையும். ஒருவேளை அந்த ஆசன வாயில எரிச்சல் கட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா சோத்து கத்தாழைய உடைச்சிங்கனாக்க ஒரு ஜெல் ஒன்று வரும். அந்த ஜெல்லை எடுத்து ஆசன வாயில காலை மாலை தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 நாள்ல அந்த வெளி மூலம் அது வர பிசர் ஹேனர் பிசர்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் சரியாகும். மலச்சிக்கல் போயிடும். மூளை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மூலமும் ரத்த மூலம் உள் மூலம் வெளி மூலம் சீர் மூலம் பெரிய மூலம் தொந்த மூலம் எல்லாம் கண்ட்ரோல்ல வரும். மூலத்தை வந்து குணப்படுத்தும். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பைல்ஸ், உடல் சூடு, மலச்சிக்கல் அப்படின்னு பல சிக்கல் இருக்கு. அதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை சொல்லுங்க ஐயா. அதான் இது துத்தி இலை. துத்தி இலை தான் அதுக்கு சிறந்த மருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. சரிங்கய்யா. இந்த இலையை நல்லா பறிச்சு சுத்தம் பண்ணி காய வச்சிடணும். காய வச்சு பவுடர் ஆக்கி 100 கிராம் பவுடர் இந்த இலை ஒரு 50 கிராம் திரிபாலா சூர்ணம் கூட சேர்த்துக்கணும். திரிபாலானா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அது வந்து ஒரு டப்பால நாட்டு மருந்து கல்லையே கொடுத்துருவாங்கல்ல, அதை ஒரு வந்து 50 கிராம் இந்த இலை 100 கிராம் ரெண்டும் கலந்து வச்சுக்கிட்டு பால்லையும் சுடு தண்ணிலையும் சாப்பிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் போயிடும். மூளை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மூலமும் ரத்த மூலம் உள் மூலம் வெளி மூலம் சீர் மூலம் பெரிய மூலம் தொந்த மூலம் எல்லாம் கண்ட்ரோல்ல வரும். மூலத்தை வந்து குணப்படுத்தும். பிஸ்டுல்லாவுக்கும் நல்லது இது. ஐயா, இப்ப பைல்ஸ் சொல்லுவாங்க, இந்த துத்தி இலையை எப்படி பயன்படுத்தினா அந்த பைல்ஸ் நோய் குணமாகும்? இதான் இதை வந்துட்டு இப்ப சொன்ன மாதிரியே நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு இதவா? ஆமா, இந்த பவுடர் 100 கிராம் திரிபாலா பவுடர் 50 கிராம் ரெண்டும் ஒன்னா கலந்துட்டு பால்லயோ தண்ணிலயோ சாப்பிட்டுட்டு வரும்போது பைல்ஸ் வந்து குறையும். அப்படி செய்யலாம். இல்ல அப்படி முடியாதவங்க இது இலைய நேரடியா கிடைச்சா இதை பறிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் லேசா சின்ன வெங்காயம் விளக்கெண்ணெய் போட்டு வதக்கிடணும். அதான் ஆமணக்கெண்ணெய் வதக்கிட்டு அதே உள்ளுக்கு சாப்பிடலாம். இல்ல கூட்டு மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இந்த இலைய வெறுமனே வதக்கி கொஞ்சம் இளஞ்சூட்டோட கட்டினா பைல்ஸ்ல வர அந்த கட்டி கிட்டி எல்லாம் கூட உடைஞ்சிரும். அப்படியும் பண்ணலாம். இப்ப வெளிமூலம் உள்ளவங்களுக்கு ஆசன வாயில எப்படி கோமணமான கட்டிக்கலாம்? அதான் இந்த இலையை எடுத்துட்டு லேசா வதக்கிட்டு இதை அப்படியே வச்சு கோமணம் மாதிரி கட்டினோம்னா அந்த கட்டிகள்லாம் ஒரு 5 நாள்ல உடையும். ஐயா, இப்போ மலச்சிக்கலுக்கு சொல்லிட்டீங்க, பைல்ஸ் சொல்லிட்டீங்க, சரிங்களா? உடல் சூடு குறையறதுக்கு இதோட என்ன சாப்பிட்டா உடல் சூடு குறையும்? இத கூட சேர்த்து சாப்பிட்டாவா? இந்த பொடி வந்து துத்தியில 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் பொடியை வச்சுக்கிட்டு 100 கிராம் பொடியை நெய்யில சேர்த்து சாப்பிடணும். நெய்யில குழைச்சி சாப்பிட்டோம்னா உடல் வந்து குளிர்ச்சி ஆயிடும். உடனே குளிர்ச்சி ஆயிடும். பைல்ஸுக்கும் நல்லது. ரொம்ப குளிர்ச்சி ஆயிடும் உடம்பு. பிரச்சனை இல்லை. இந்த பூக்களை வந்து நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கணும். நிக்காத இருமல் வருது பாருங்க, அதுக்கு நிக்காத வரட்டு இருமல், தீராத இருமல் இரும்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பூனுடைய சூரணத்தை திரிக்கெடுக்க அளவு எடுத்து தேன்ல குடிச்சு கொடுத்தா ஒரே வேலையில அந்த இருமல் நின்றுடும். ஏனே உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா? கவலைப்பட வேண்டாம். ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை பாத்தீங்கன்னாக்க இந்த துத்தி இலை. இந்த துத்தி இலையை பாத்தீங்கன்னாக்க ஒரு 10 இலை எடுத்துக்கணும். 10 இலை எடுத்துட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம் வச்சு நல்லா வெத்தலைப்பாக்கு இப்படி மடிக்கிற மாதிரி மடிச்சு நல்லா வச்சு காலையில சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். வெறும் வயித்துல சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அல்சர் இருந்தா சாப்பிட்ட பின்னாடி இது காலை மாலை பைல்ஸ் உள்ளவங்க ஒரு 7 நாள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பைல்ஸ் நல்லா குறையும். வெண்பூசணி ஜூஸ் பாத்தீங்கன்னா காலைல 100 ml, சாயந்தரம் 100 ml எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையா குணமாகும். ஒருவேளை அந்த ஆசன வாயில எரிச்சல் கட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா சோத்து கத்தாழைய உடைச்சிங்கனாக்க ஒரு ஜெல் ஒன்று வரும். அந்த ஜெல்லை எடுத்து ஆசன வாயில காலை மாலை தடவிட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 நாள்ல அந்த வெளி மூலம் அது வர பிசர் ஹேனர் பிசர்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் சரியாகும். மேலும் தகவல் வேணும்னாக்க கீழே பண்ண பிறகு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.